My dear students, this is class 12 maths chapter 2 exercise 2.9ல question number 1 multiple choice questions பார்க்க போறோம். பாருங்க first question என்னன்னா I power n plus 1 I power n plus 2 I power n plus 3. அதாவது நம்ம லெசன் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் 4 கான்சிக்யூட்டிவ் பவர்ஸ் நம்ம சம் பண்ணும்போது நமக்கு 0 ஆன்சராக கிடைக்கும். ஐ மீன் I power 0 I power 1 I power 2 I power 3 பாருங்களா. இப்போது I power 0க்கு 1 I power 1 வந்து I தான். அப்புறம் I ஸ்கொயர்ன்றது வந்து -1, அப்புறம் I க்யூப்ன்றது வந்து -I. ஸோ 1 -1 கேன்சல், -I + I கேன்சல், 0 தான் வரும். அப்போ 4 கான்சிக்யூட்டிவ் பவர்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 0. லெசன் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். அதனால் ஆப்ஷன் 1 0 தான் இதுக்கு ஆன்சர். ரெண்டாவது சம் பாருங்கள். சிக்மா n = 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 13 வரைக்கும் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் ரெண்டாக பிரேக் பண்ணிக்கிறேன். பாருங்கள், சிக்மா n = 1லேருந்து 12 வரைக்கும் போனோம்னா என்ன ஆகும்? இது வந்து 4ஓட மல்டிப்ளாக இருக்கிறதுனால 4 பவர்ஸ் ஆட் பண்ணும்போது 0 வரும்னு இங்கே தானே பார்த்தோம். அப்போ இது வரைக்கும் என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும். ஓகே, நான் எழுதிக்கிறேன். I power n + I power n - 1. ஸோ அடுத்து என்ன நிற்குது? ஒன்றே ஒன்று தான் நிற்குது. 12 வரைக்கும் வந்தாச்சு. அப்போ 13 மட்டும்தான் நிற்குது. அதுக்கு நாம் அப்படியே வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். I power n-க்கு பதிலாக 13, I power n - 1க்கு பதிலாக 13 - 1, அது 12 எழுதிக்கிறேன். ஓகேவா? அப்போது இங்கே வரைக்கும் என்ன ஆகுன்னா 0 வந்துடும். அப்போ நம்ம இவங்க ரெண்டு பேரை மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். I power 13 அகெயின் நான் என்ன எழுதுவேன்னா I power 12 × I எழுதுவேன். அடுத்து I power 12 நான் டைரெக்டாகவே 4 உள்ளே கொடுத்துட்டு பவர் மேலே 3 எடுத்துக்கிறேன். அப்போ 3 4s 12 தானே. ஸோ அதே போல் இதையும் எழுதுறான்னா அப்போ I power 4 அதுக்கு பவர் 3 இன்ட்டு ஒரு I. இப்போ இது பார்த்தீங்கன்னா 1 வந்துடும். கரெக்டாக? ஸோ இதுவும் 1 தான். ஆக்சுவலாக I power 4 அப்படின்றது 1, அதுக்கு பவர் 3 வந்தாலும் 1 தான். ஸோ ஆகக்கூடி இது வந்து 1, இது வந்து I. அப்போ 1 × I தான். இங்கே பார்த்தீங்கன்னா இது 1 தான். 1 power 3 அப்போ 1 தான். ஸோ நான் இதை மாற்றி போடுறேன். 1 வந்து ரியல் பார்ட் இல்லையா, அதனால் முன்னாடியும் I பின்னாடி போட்டுக்கிறேன். இப்போது இது வந்து ஆப்ஷன் 1ல் தான் இருக்குது. அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 1 + I. புரியுதுங்களா? சரி, அடுத்த சம் பாருங்கள். Triangle formed by the complex number z, iz, z plus iz in organ diagram. ஸோ இது போல் நம்ம ஒரு சம்மை எக்ஸசைஸில் போட்டோம். உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னா எக்ஸாம்பிள் 2.18 பாருங்கள். இந்த டயக்ராம் எப்படி வரைகிறதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பாருங்கள், இது வந்து ரியல் ஆக்சிஸ், இது வந்து இமேஜினரி ஆக்சிஸ். பார்த்திங்கன்னா இந்த z வந்து ஃபஸ்ட்டு இதில் வரணும், ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில். IZ வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். அப்போ இந்த லென்த்து பார்த்திங்கன்னா mod Z, இந்த லென்த்து பார்த்திங்கன்னா mod IZ. ஆனால் இந்த Z + IZ வந்து சென்டரில் வரும். ஓகேவா? சென்டரில் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வரும். அதான் அந்த டயக்ராம் கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்பிள் 2.18ல். ஸோ இவங்கள கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சால் பாருங்கள், இது Z, இது IZ, இது Z + IZ. ஸோ இவங்கள கனெக்ட் பண்ணுற மாதிரி நான் ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சேன்னா இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், இது ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகுதா, அண்ட் மோரெவர் இங்கே 90 டிகிரி வரும். இப்போ இது வந்து இதுக்கு ஆப்போசிட் சைடு IZ mod IZ, இதுக்கு ஆப்போசிட் சைடு இது வந்து mod Z. அப்போது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு ஆப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். அப்போ ஆப் இன்ட்டு mod Z இன்ட்டு mod IZ. ஓகேவா? இப்போது ஃபர்தராக 1/2 mod Z அப்படியே வச்சுக்கலாம். ஐக்கு தனியாக மாடு போட்டுக்கலாம், ஜட்டுக்கு தனியாக மாடு போட்டுக்கலாம். இப்போது ஐக்கு மாடு எடுத்திங்கன்னா என்ன வருது பாருங்கள். ஐன்றது யார்? 0 + I எழுதலாம் காம்ப்ளெக்ஸ் நம்பராக. அப்போ இதுக்கு மாடு எடுத்தால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தால் 1 தானே வரப்போகுது. அப்போ இது 1 தான். அப்போது இந்த ஏரியா ஆஃப் இன்ட்டு இங்கே ஒரு mod Z, இங்கே ஒரு mod Z ஸ்கொயர். புரியுதுங்களா? ஸோ இங்கே நல்லா கவனிங்க. கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரே கான்ஜுகேட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பரா. அப்போ ஏதோ ஒரு ஜட்டுன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது, அதுக்கான கான்ஜுகேட்டு நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. அது என்னன்னா 1/, இதை கொஞ்சம் மாற்றி எழுதிக்கலாம். ரியல் பார்ட் முன்னாடி, இமேஜினரி பார்ட்டு பின்னாடி. ஆனால் அவங்க ஜட்டு கேட்குறாங்க, Z பார் நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. அப்போ எப்படி கண்டுபிடிப்போம்?
ஜட் பாருக்கு மறுபடியும் பார் பண்ணால் நமக்கு ஜட்டு கிடச்சிரும் கரெக்டா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், கொடுத்துருக்கிற இந்த ஜட் பாரை இன்னும் கொஞ்சம் மாற்றி எழுத போகிறேன். அதாவது மேலே இருக்கிற ஒன்னை அகெயின் நான் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக எடுத்துக்கிறேன். 1 + 0i அப்படின்னு போட்டுக்கிறேன். கீழே வந்து -2 + i அப்படியே இருக்கட்டும். இதுக்கு நான் பார் எடுக்கணும், அப்போ தான் எனக்கு ஜட்டு கிடைக்கும் கரெக்டாக. ஸோ இதுக்கு நான் பார் பண்ணேன்னா அந்த பாரை வந்து செப்பரேட்டாக நம்ம நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு படித்தோம் இல்லையா. அதாவது கான்ஜுகேட் ப்ராப்பர்ட்டிஸ் அதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக நான் பார் அப்ளை பண்ணும்போது 1 - 0i. ஸோ அது எதுவுன்னா வந்துட்டு போட்டோம், மேலே 1 தான் வரப்போகுது, 0க்கு வேல்யூ இல்லை. அடுத்த ஸ்டெப்பில் நான் விட்டுட்டு போகிறேன், சும்மா புரியறதுக்காக உங்களுக்கு இது போட்டு காட்டுறேன். அப்புறம் இங்கே என்ன வரும், -2 அப்படியே தான் வரும், ஆனால் -i வந்துடும். ஸோ ஆகக்கூடி நம்மளோட ஜட்டு யார், 1/-2 -i. 1 அந்த மைனஸ் நான் காமனாக வெளியே எடுத்துகிட்டு போகிறேன், 2 + iன்னு போட்டுக்கிறேன். இந்த மைனஸை நான் நியூமரேட்டர் கொடுத்துட்றேன். அப்போ -1/2 + i எந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் 2. அதாவது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மறுபடியும் மாற்றி எழுதியிருக்காங்க, ரியல் பார்ட்டை பின்னாடியும் இமேஜினரி பார்ட்டை முன்னாடி போட்டு எழுதியிருக்காங்க. பட் ஆன்சர் இதே தான், ஆப்ஷன் 2. புரியுதுங்களா. சரி, 5th கொஷின் பாருங்கள். மாட் ஜட்டுன்னு கொடுத்துருக்காங்க, இதுக்கு மாட் எடுத்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் தான் இருக்குது. அப்போ நான் செப்பரேட்டாக மாட் எழுதிக்கிறேன் ஸ்ட்ரெயிட் வே. √3 + i அதுக்கு க்யூப் வேறு இருக்குது. அப்போ நம்ம பவர் வந்தாலும் பவரும் போட்டுக்கலாம், நம்ம சேர்த்து போட்டுக்கலாம். சரி, அதாவது எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் ஒரே நேரத்தில் நான் யூஸ் பண்ணுறேன். 1 மார்க்ன்றதுனால 1 மார்க் கொஷின்ன்றதுனால நான் டீட்டெயிலாக போகலை. உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஏற்கனவே தெரியும் இல்லையா. ஸோ ஸ்கொயரை அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். அதே போல் இது டிவிஷனில் இருக்குது, இதுக்கும் மாடு போட்டு பவரை அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா கவனிங்க, பவர் 2 இருக்குது. ஸோ இது என்ன, அப்படியே ரூட்டுக்குள்ளே போடுங்க. √3க்கு ஸ்கொயர் பண்ணால் 3, 1க்கு ஸ்கொயர் பண்ணால் 1 தான். அதாவது ஐக்கு முன்னாடி 1 இருக்கிறதா அர்த்தம், அதுக்கு பவர் 3. அதே போல் இங்கே 3க்கு ஸ்கொயர் பண்ணால் 9, 4க்கு ஸ்கொயர் பண்ணால் 16, அதுக்கு பவர், இதுக்கு ரூட் எடுக்கணும், அதுக்கு பவர் 2. கீழே பாருங்கள், √8 வந்து 64, 6க்கு ஸ்கொயர் பண்ணால் 36, அதுக்கு பவர் 2. புரியுதுங்களா. சரி, இப்போது ரூட்டுக்குள்ளே 4 வந்துடும், 4க்கு ரூட் எடுத்தால் 2, அப்போ 2 பவர் 3. இங்கே பாருங்கள் 9 + 16 25, 25க்கு ரூட் எடுத்தால் 5, அதுக்கு பவர் 2. கீழே பாருங்கள் 64 36, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 100, 100க்கு ரூட் எடுத்தால் 10, அதுக்கு பவர் 2. ஓகே, அப்போ 2 பவர் 3 நம்ம எலாபரேட் பண்ணி எழுதிக்கலாமா. 2 × 2 × 2 5 × 5. இது வந்து ஏற்கனவே 10² 10 × 10ன்னு எழுதிக்கலாம்ப்பா. அப்போ 1 5 is 5, 2 5 are 10, 1 5 is 5, 2 5 are 10. இந்த 2 2க்கு இந்த 2 2 கட் பண்ணிட்டோம்னா நமக்கு 2 ஆன்சராக கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் 3ல் தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர் இருக்குது. ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.